வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சபாநாயகரிடமிருந்து ஆளுநர் மாளிகையினுடைய படிக்கட்டுகளை நோக்கி போயிருக்கிறது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். அடுத்து நீதிமன்ற படிக்கட்டுகள் தான் ஃபைனல் ரெசார்ட்டாக இருக்க போது. ஹைகோர்ட்டில் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட்டா இல்லை சுப்ரீம் கோர்ட் போய் கீழே போயிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. தாவேகா அரசு, குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவர் வைத்திருந்த அந்த மாற்று என்கிற க்ரெடிபிலிட்டியை இழந்துட்டாரா? இந்த டெவலப்மெண்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க? க்ரெடிபிலிட்டி இழந்துட்டாருன்னா இவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒன் வீக் கூட முடியல. நாளையோடு தான் ஒரு வாரம் முடியுது, உங்களுக்கு இன்னையோட ஒரு வாரம் முடியுது. அது பெரிய வார்த்தை. பட் த கிரைசிஸ் இஸ் டீப்பனிங் தோணுது. 8 நாள் ஆகுது, இன்னையோட 7 நாள் ஆகுது. அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் முதலமைச்சர் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து நேற்று மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கிறார், நிதி அமைச்சர் இல்லாமல். மாநிலத்தின் தொழில் முதலீடுகள் குறித்து தொழில் அதிபர்களிடம் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார், தொழில் அமைச்சர் இல்லாமல். விவசாயம் குறித்த பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார், விவசாயத்துறை அமைச்சர் இல்லாமல். அதுவும் விவசாயத்துக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் இருக்கக்கூடிய மாநிலம். அப்போ துறைசார் அமைச்சர்கள் இல்லாமல் இவ்வளவு நடக்குது. அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் 7 நாட்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. அதற்கான அவசியமும் வரல. ஏன்னா முதன்முறையாக மாநிலம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை எதிர்கொள்கிறது. 2006 அந்த சுச்சுவேஷன் வந்தப்போ, 96 சீட்டு திமுக வந்தப்போ, கருணாநிதியோட அரசியல் பெருந்தன்மை, சாதுரியம், இன்க்ளூசிவ்னஸ், அனுபவம், அன்றைய தேசிய அளவில் காங்கிரஸை நம்பி திமுக இருந்த ஒரு கட்டம், சோனியா காந்திக்கும் கருணாநிதிக்கும் இருந்த ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அரசியல் புரிதல், ஒரு பக்குவத்தன்மை, மெச்சூர்டு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததால் 5 வருஷம் அது சிக்கல் எல்லாம் ஓடிச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அணியில் இருந்த அரசியல் கட்சிகள் இருந்தாங்க. இன்றைக்கு வெவ்வேறு துருவங்களாக இருக்கிறார்கள். அதில் காங்கிரஸ் 5 பேர் போய் விஜய் ஆதரித்தது விஜயோட அரசியலை மேலும் சிக்கலாக்குது. ஏன்னா சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திரா மட்டும் தெலுங்கு தேசம் என்டிஏ. தமிழ்நாட்டில் காங்கிரஸை உள்ளடக்கிய ஒரு அரசு, கூட்டணி அரசு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வருகிறது என்பது 29 ராகுல் காந்தியும் விஜயும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், பயம், கிலி மோடிக்கு எப்படிப்பட்டது என்பதை குறைந்தபட்ச அரசியல் புரிதல் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளலாம். அவங்க பாஜக இவ்வளவு நாள் வராததுங்கிறத விடவும் 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் வர்றது தான் அது அவங்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சர். அவங்களோட பிரதான எதிரி காங்கிரஸ் தான். திமுகவோ லெஃப்ட் கூட கிடையாது. அவங்களுக்கு காங்கிரஸ் தான் அவங்களுக்கு பிரதான எதிரி. பிஜேபியை தேசிய அளவில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே சக்தி காங்கிரஸ் தான். அது அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் 20% வாக்குகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில். ஆகவே அதுவும் 3வது தேர்தலில் அது ஒரு 100 சீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க இந்த 3 ஆண்டுகளில் வரக்கூடிய தேர்தலில் 4வது முறை மக்களிடம் போகும்போது கண்டிப்பாக மோடியின் செல்வாக்கு சற்றாவது குறைந்திருக்கும். அப்போ அவர்கள் காங்கிரஸ் வலுப்பெறுவதை, உயிர் பெறுவதை விரும்ப மாட்டார்கள். தென் மாநிலங்களில் அதுவும் தமிழ்நாடும் போதுன்னா என்டையர் சவுத் இந்தியா, ஆல்மோஸ்ட் என்டையர் சவுத் இந்தியா எக்ஸப்ட் 1 ஸ்டேட் காங்கிரஸ் கண்ட்ரோலுக்கு போகுது. அதை மோடியின் அரசியல் அறிந்தவர்கள் விரும்ப மாட்டார்கள். இங்கே தான் விஜயக்குடைய சிக்கலே உருவாகுது. நம்பர்ஸ் இல்லை. இப்போ இந்த இடதுசாரிகளை இவங்களை வைத்துக்கொண்டு 6 மாதம் ஓட்டலாம், அதுக்கு பிறகு ஓட்டுவது கடினம். ஆனால் இங்கே போனீங்கன்னா வரக்கூடிய சிக்கல் வேறு சிக்கலாக இருக்குது. ஸோ ஒரு திருசங்க சொர்க்கத்தில் அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவருடைய நேரம் 10 சீட்டு தோற்றுருந்தா ரைட் ராயில் 98 சீட்டில் கண்ணியமாக எதிர்கட்சியாக உட்காந்துட்டு நிம்மதியாக போயிருக்கலாம். 10 சீட்டு கூட ஜெயிச்சிருந்தா ரைட் ராயில் ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கலாம். 2 கட்டணம் போய் மாட்டினது. அதிகாரம் வேணான்னு திறந்துட்டு போக முடியாது. அதிகாரத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்சி செய்கிறதுன்றது ஒரு விதமான தண்டனை தான். அதுவும் கட்சி ஆரம்பித்து 27 மாதங்களில் அதிகாரத்தை கைப்பற்றிய ஒருவர் இன்றைக்கு கடும் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார். இது ஒரு விதத்தில் தண்டனை தான் எனக்கு தோணுது. கடந்த காலத்தில் இருந்த அரசியல் சூழல் குறித்து பேசும்போது சென்ட்ரலில் கோயலிஷன் கவர்மெண்ட் இருந்த காலம் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கான சிறப்பான காலமாக இருந்தது, வளர்ச்சிகள் அப்படின்னீங்க. இந்த இடத்துல விஜய் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு தலைமை இருக்கக்கூடியவருக்கு ஒரு கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது அப்படியான ஒரு விஷயத்தை உருவாக்கிக்க ஒரு இல்லைங்க. அது அந்த உதாரணம் வேற, இந்த உதாரணம் வேற. அது தேசிய அளவில் இந்தியாவுக்கு 89லேருந்து 2014 வரைக்கும் யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் இருந்ததால தான் இந்திய ஜனநாயகம் வலுப்பெற்றது. டிஎன் சேஷன் மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வலுப்படுத்தினார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றதே அவர் தான் முதல்ல நமக்கு ஞாபகப்படுத்தினார். அது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினச்சிட்டு 6 ஆண்டுகள் அவருடைய காலத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன் நன்றாக வேரூன்றியது. இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பான தேர்தல்களை நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் நன்றாக வேரூன்றியது. அதன் பிறகு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, ஜெயஸ் வர்மாவோட ஹவாலா கேஸ், ஜெயின் ஹவாலா கேஸில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வளருது.
அது ஜுடிஷரி வளருது. அதன் பிறகு வந்து சிஏஜி மாதிரியான அமைப்புகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் வந்து நாடாளுமன்றம் வந்து இப்போ ரோபஸ்டாக இயங்குது, சட்டமன்றங்கள், மீடியா. ஸோ எல்லாமே ஒரு அற்புதமான காலம், பொற்காலம் அது. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாமே உயிர் இண்டிபெண்டன்ஸையும் ஆமாம், அட்டானமியும் அடைந்தது. சரியா சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாருமே வந்து வலுப்பெற்றன. பட் இது தேசிய அளவில், மாநில அளவில் அரசியல் மாநிலங்களுக்கு அதிகாரமே பெரிய அளவில் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மத்திய அரசை நம்பி தான் மாநிலங்கள் ஆள முடியும். பெரிய அளவில் அதிகாரங்களை மத்திய அரசு தனகத்தை குவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில், அதுவும் பிஜேபி மாதிரியான ஒரு சித்தாந்த ரீதியிலான மிக மிக வலுவான கடினமான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருகிற இந்தியாவோட 80% மாநிலங்கள் இன்றைக்கு பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கின்றன. மேற்குவங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிதி ஆதாரங்களுக்கு மத்திய அரசு இல்லைன்னா நம்ம திருவோடு தான் ஏந்துவோம், பிச்சை எடுப்போம். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அதுவும் கண்ட மேனிக்கு தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் கொடுத்து விட்டார். இதெல்லாம் நிறைவேற்றணும்னா வந்து சில லட்சம் கோடிகள் தேவைப்படுது. நமக்கு நியாயமாக வர வேண்டிய ஃபண்டு வந்தாலே நம்மளால் சமாளிக்க முடியாது. இதுனா இது நிறைய வந்து ததிகணத்துவம் தான் நம்ம போடுவோம். இப்போ இவங்க கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இன்னும் பல 1000 கோடி தேவைப்படுகிறது. ஆகவே இது வந்து கழுத்தை நெரிக்கிற செயல். வாயில் வந்ததெல்லாம் பேசியாச்சு, தோணுனதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தாச்சு. இதை திமுக அண்ணா திமுக கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த தில்லலங்கடி வேலையை தெரியும், எப்படி போய் காலில் விழணும், எப்படி வந்து நைச்சியமாக பேசணும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு அந்த அனுபவமும் இல்லை. இன்னொரு பக்கம் காங்கிரஸை கூட சேர்த்ததால் பிஜேபி விஜய் மீது கடும் கோபம் கொண்டிருக்கிறது. காங்கிரஸோட புத்தெழுச்சி ரீசரக்ஷன் என்பது பிஜேபியால் ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாதது. திமுக மீது பிஜேபிக்கு இருந்த கோபமே நீ எதுக்கு காங்கிரஸை நீங்கள் சுமக்கிறீர்கள் என்பது தான். அப்போ திமுக மீது இருந்த அந்த கோபம் இன்றைக்கு பெரிய அளவில் விஜய் மீது திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது வந்து உங்களுக்கு இந்த 25 பேரை இவங்க போய் இவர் பார்த்து இவர் அமைச்சரவையில் அதில் ஒரு 6 பேர் 7 பேர் கொடுத்துட்டா ஸ்டேபிள் ஆகிடும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதில் சட்டம் ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. சிவசேனா வழக்கின்படி இவங்க பதவி இழப்பார்கள். சபாநாயகர் செய்யலைன்னா ஹைகோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டை போதுன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் இழக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு கட்டத்தில் இழக்கிறாங்கன்னு போது அந்த நிச்சயமற்ற தன்மை வந்து கழுத்து மேலே தொங்குற கத்தி, டெமோக்ரஸ் ஸ்வாட் ஆன் யுவர் ஹெட், அது எப்போனா கழுத்து தலையில் கத்தி தலை மேலே விழும். டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்டர் ஆஃப் வென்ங்கிறது தான் கேள்வி. Absolutely. Disqualification when. It is not whether it will happen. No, it will the question of when it will happen. ஸ்பீக்கர் பண்ணணும், ஸ்பீக்கர் பண்ணலன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப்கோர்ஸ் மணிப்பூர் கேஸில் பண்ணது வந்து 142 இன்வோக் பண்ணியிருக்காங்க. 142 இன்வோக் பண்ணுறதுன்றது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அண்ட் தட் கான் பி சைட்டட் அஸ் அ பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட் இந்த முறை பண்ணுமா நமக்கு தெரியாது, அது இவங்க நேரத்தை பொறுத்தது. தெலுங்கானா ஆந்திராவில் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் 2015 22 வரைக்கும் இதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் வந்து இவங்களை உடைச்சது, ஜெகன்மோகன் ரெட்டியை கட்சியை உடைச்சது, ஆட்சி அமைச்சு அப்புறம் அவங்க கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதில் டென்யூரே முடிஞ்சு போச்சு. அதே அட்டூழியத்தை ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கு தேசத்துக்கு பண்ணார் ஆந்திராவில், அங்கேயும் டென்யூரே முடிஞ்சு போச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த உதாரணங்களின் அடிப்படையில் அது இழுக்கும், காலதாமதப்படுத்தும் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு நாங்கள் 3 months வி வாண்ட் டு செட்டில் டவுன், வி வாண்ட் டு மேக் அ பிரசிடென்ட்னா முடிஞ்சு போச்சு கதை. இந்த மணிப்பூர் கேஸ்ல they have given a timeline. 3 years கொடுத்தாங்க. உத்தரவு அந்த 3 years முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போகும்போது 3 வாரம் டைம்ங்கிறத கொடுத்து செய்யலன்னும் போது தான் அவங்க என்ன சொன்னாங்க, 3 வாரம் கொடுத்து அவங்க செய்யலன்னும் போது we can't issue a writ of mandamus to the speakerன்றாங்க. writ of mandamusனா டைரக்ஷன். ஸ்பீக்கருக்கு வந்து being a constitutional body நாங்கள் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து இது போட நாங்கள் சொல்ல முடியாது, சொல்ல முடியும். ஏதாவது ஒரு முடிவெடுங்க தான் நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் முடிவெடு, இந்த முடிவெடு நாங்கள் சொல்ல முடியாதுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, 142 இன்வோக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப அதிலேயே வந்து அப்பயே 2 வியூ வந்தது. திஸ் இஸ் a வெரி ராங் பிரசிடென்ட்னு ஒரு வியூ வந்தது. ஏன்னா வந்து how can the court invoke 142 on issues like this அப்படின்றது, which is similar to கவர்னர் கையெழுத்து போடாம இங்க similar to கவர்னர் கையெழுத்து போடாம இவங்களே கையெழுத்து போடலாம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ அது வந்தது. எனவே இது ரொம்ப வந்து இடியாப்ப சிக்கல் இது. இதில் கவர்னரோட ரியாக்ஷன்றது மோடி கவர்மெண்ட்டோட டிசிஷன் தான் கவர்னரோட ரியாக்ஷன். ஆகவே இது இப்போ போய் மந்திரி பதவி ஏற்று வைக்கணும்னு இவர் கேட்குறாரு அப்படின்னா அவர் நான் பண்ண முடியாது, நீ ஆர் இன்டெலிஜிங் அண்ட் ஹார்ஸ் ட்ரேடிங்கு, ஏன்னா பேரண்ட் பாடியிலேருந்து வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க, இப்போ சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து இந்த 6 பேரை நான் மந்திரியாக முடியாதுன்ட்டாருன்னா விஜய் கவர்மெண்ட் வில் பி இன் லிம்போ. சார் 1 வாரம் ஆகுது நீங்கள் இலாக்கா கொடுக்கல சார், இந்த அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸ், அடுத்த மாதம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணணும், how are you going to do all these things? பெரிய சிக்கலில் போய் தமிழ்நாடு இஸ் ஹெட்டிங் ஃபார் அ full-fledged political crisis.
பிகாஸ் ஆஃப் தி ஃப்ராக்சர்டு மேண்டேட். அதாவது தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை பெற்றிருப்பதால் மிக மோசமான ஒரு ஸ்திரத்தன்மையற்ற காலகட்டத்தை நோக்கி, நிர்வாக ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் ஸ்திரத்தன்மையற்ற காலகட்டத்தை நோக்கி விரைவாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் என்ன ஆச்சு சொல்லுங்கள்? இஸ் தேர் எனி ஹாப்பினஸ்? ஏதாவது மகிழ்ச்சி தென்படுதா முதலமைச்சர் முகத்திலேயோ அமைச்சர்கள் முகத்திலேயோ? ஒரு மந்திரி கூட இலாக்காவை ஏற்றுக்கல சார். சொன்ன மாதிரி மாநிலத்தின் நிதிநிலையை பற்றி நீங்கள் பதவியேற்ற பிறகு நடத்துகிற ஆலோசனை கூட்டத்தில் நிதியமைச்சர் இல்லை. நிதியமைச்சர் இல்லாமல் எப்படி மாநிலத்தின் நிதிநிலையை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க? டெக்னிக்கலி நீங்கள் தான் கேபினெட்டுக்கு ஹெட்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. கொடுத்து வேலை வாங்கி சூப்பர்வைசரி ரோல் தான் சிஎம். அது எல்லாத்துக்கும் சிஎம் தான் வந்து ஹெட்ன்றது அது வேற. ஆனால் மந்திரி இருக்கணும்ல. அதுவும் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது, நீங்கள் இன்னொன்று கமிட் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் பேப்பர் கொடுக்க போகிறோன்னு பதவியேற்ற அன்னைக்கே சொல்லிட்டீங்க மாநிலத்தின் நிதி ஆதாரங்கள் குறித்து. அப்போ பதவியேற்ற பிறகு நடக்கிற முதல் ஆலோசனை கூட்டத்தில் நிதியமைச்சர் இல்லாமல் நீங்கள் என்னத்த ஆலோசனை பண்ணுவீங்க? ஏன்னா இதோட ஃபாலோ அப் நிதியமைச்சருக்கு தெரியணும். ஒன்றையும் அவங்க அல்ல நீங்களே நிதியமைச்சர் உங்களுக்கு சொல்லணும். நிதியமைச்சர் வந்து புதுசு, எல்லாம் புதுசு, எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாம் புதுசு. இப்போ நீங்கள் என்ன கண்டிஷனில் மாநிலத்தோட நிதி நிலைமை இருக்குன்றது வருங்கால முதலமைச்சருக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். அப்போ அவர் இல்லாமல் நீங்கள் எப்படி நிதிநிலை குறித்த ஆலோசனையை நடத்த முடியும்? அதே மாதிரி தொழில்துறை குறித்த ஆலோசனை யார்? தொழில்துறை மந்திரி தெரியல. வேளாண் பிரச்சனைகளை குறித்து ஆலோசிக்கிறீங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இல்லை. வேற இந்த ஸ்டேட் இஸ் செப்பரேட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இருக்க ஒரு ஸ்டேட். ஆகவே இந்த ஒரு வாரத்தில் இது வழக்கமான குறைகள் அல்ல. இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கவர்மெண்ட்டாக இருந்தால் நம்ம 3 months ஹனிமூன் பீரியட் கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கும் சிக்கல் தான். எதிர்கட்சிகள் ½ hour ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிகளே கொடுக்குறாங்க. ஸ்டாலின் கிட்டேருந்து வருது, இல்லை உதயநிதி கிட்டேருந்து வருது, இல்லை விசிகே கிட்டேருந்து வருது, இல்லை சிபிஐ கிட்டேருந்து வருது, இல்லை சிபிஎம் கிட்டேருந்து வருது. ஒன்று மட்டும் தெரியுது, நிம்மதியாக ஆள விட மாட்டாங்க. திமுகவும் விஜய் ஆதரிக்கிற அந்த கூட்டணி கட்சிகளும் நிம்மதியாக விஜய் ஆள விட மாட்டாங்கன்றது நல்லாவே தெரியுது. பட் அதுதான் பாலிடிக்ஸ். நீங்கள் பேசிக்கலி இவ்வளோ ஃபால்ட் லைன்ஸ் உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்குன்னா அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அது திமுக இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் அப்போசிஷன் ரோல். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. ஹேண்ட்லிங் டிஎம்கே அண்ட் அப்போசிஷன்ங்கிறது வெரி டிஃபிகல்ட் ஒன்று, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை கவர்னரை பார்த்து இந்த ரெப்ரஸன்டேஷனை கொடுக்குறாருன்னா இப்போ 2 தரப்பில் எது ஏடிஎம்கேன்னு கவர்னருக்கே குழப்பம் வரும். அது கவர்னர் வேலை இல்லை. எது ஏடிஎம்கேன்னு முடிவு பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் வேலை. ஸ்பீக்கர் கூட அந்த வேலை கிடையாது. கவர்னர் அந்த வேலை எலெக்ஷன் கமிஷனுக்கு. பட் மாரலி இவர் என்ன ப்ரேயர் வைக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு ஸ்பீக்கர் மேலே நம்பிக்கை இல்லை எடப்பாடிக்கு. ஸ்பீக்கரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்துக்கிறாரு. வெரி அன்ஃபார்ச்சுனேட். அன்றைக்கி வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் புதன்கிழமை வெற்றி பெற்ற பிறகு ஸ்பீக்கர் வந்து முதலமைச்சரை வாழ்த்துறாரு. அது தப்பு இல்லை, அது மரியாதை. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் மேலே போகிறார் ஸ்பீக்கர். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர்ன்றாரு. அவரோட ஸ்பீச்சில் இருக்கு. எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க? அதை கட்சிக்காரன் சொல்கிறான்னா அது வளரல. அது இப்படி தான் ஜெயலலிதாவுக்கு சொன்னாங்க 30 வருஷத்துனால. கலைஞருக்கு, ஸ்டாலினுக்கு கொஞ்ச நாள் சொன்னாங்க. கலைஞருக்கு அந்த வார்த்தை வந்ததில்லை, ஸ்டாலினுக்கு சொன்னாங்க. நிரந்தரன்ற வார்த்தையே தமிழில் வந்து அது இல்லை. எல்லா லாங்குவேஜ்லேயும் நிரந்தரம் பர்மனன்ட்ன்றதே அபத்தமான வார்த்தை. ஆக்சுவலாக அதை அடைமொழியாக ஒரு தலைவருக்கு சேர்க்கிறார்கள் என்றால் அவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி தான் ஜெயலலிதாவை பார்த்து கொண்டு போய் நடுத்தரில் விட்டாங்க. சசிகலாவுக்கு நடந்தது. ஸ்டாலினுக்கு இன்னைக்கு தோத்தது காரணம் அதுதான். நிரந்தரம்லாம் பேசி குளிர வச்சது. இந்த பக்கம் சரி, அவரு மனசு குளிருதோ காயுதோ அது நமக்கு தேவையில்லை. விஜய்க்கு ஸ்பீக்கர் வந்து என்ன டிசிஷன் எடுப்பாருன்றத இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இத்தகைய வார்த்தைகள்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த இருக்கையினுடைய எஃபெக்டா என்ன டேஷோ தெரியல. இப்போ போய் கவர்னர்கிட்ட நிற்குது. அவை முன்னவரோ இல்லை கட்சிக்காரங்க எம்எல்ஏஸ் பேசுறது, கட்சிக்காரன் பேசிட்டுங்க, மந்திரி பேசிட்டோம், யாரோ பேசிட்டு போட்டோம். ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ் தே வில் ஸ்பீக்குங்க. அது யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. 35 வருஷமாக தமிழ்நாடு இந்த கேலி கூத்தை பார்க்குது. தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 120 அடி கட் அவுட் வச்சான் ஜெயலலிதாவுக்கு. கடைசியில் 5 வருஷத்தில் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போகும்போது முதல்ல அவன் தான் திமுக போனான். அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமான நிகழ்வுகள். இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த ஸ்பீக்கர் சேர்ல இருக்கவர் நிரந்தர முதல்வர்னு பேசுறாருன்னா இந்த கிரைசிஸ்ல அவர் என்ன டிசிஷன் எடுப்பார் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு செக்ஷன் நம்பிக்கை இழந்திருக்கிறது அந்த ஜூரி அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அப்சல்யூட்லி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ போய் கவர்னர்கிட்ட நிற்கிறாங்க. எடப்பாடியோட நம்பர் 1 ப்ரியாரிட்டி இப்போ என்னன்னா, வேலுமணி சிவி சண்முகம் தரப்புலேருந்து யாரும் மந்திரி ஆகிடக்கூடாது.
ஏன்னா ஒன்ஸ் மந்திரி ஆயிட்டாங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுன்றாங்க. இந்த டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுலாம் அதற்கு பல படிகளை கடந்து போகணும். சுப்ரீம் கோர்ட் வந்து 142 மணிப்பூர் கேஸில் இன்வோக் பண்ண மாதிரி தமிழ்நாடு கேஸில் இன்வோக் பண்ணுவாங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மந்திரி ஆயிட்டா அவங்களுக்கு அந்த பவரோடு சேர்த்து அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் விஷயங்கள் வரும் பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற ஃபேக்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நோக்கி கொண்டு போய் மெயின் பார்ட்டியவே எடுக்க வாய்ப்பு இருக்கு. மாற்றிடலாம். இப்போ 12 பேர் அது வந்து ஸ்பிளிட் ஒன் டைம்னாலும் இப்போ திடீர்னு வந்து 22 பேரில் 18 பேர் நகர்ந்து வரான்னு வச்சுக்கோங்க. அந்த 22ல் அது ஸ்பிளிட்டு. இப்போ அந்த 22ல் 7 பேர் வந்து இந்த 25ஓட சேர்ந்தா அப்பயும் டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும். பிகாஸ் ஸ்பிளிட் இஸ் ஒன் டைம் அஃபேர். ஆனால் ஃப்ரெஷ் ஸ்பிளிட் டேக்ஸ் பிளேஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 22ல் ஒரு 14 பேர் வெளியில் விடான்னு வச்சுக்கோங்க. வந்து நாங்கள் வெளியில இருந்து ஆதரிக்க, நான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னா வேற அப்படின்னா கிரைசிஸ். பவருக்கு வந்த பிறகு ஷிண்டே கைக்கு சிம்பிள் போன மாதிரி அந்த மாதிரி அப்படியான ஆமா அதெல்லாம் நடக்கலாம். ஆனா ஒண்ணு ஷிண்டே பிஜேபியோட அலைன்ஸ்குள்ள போகும். இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஏன் வந்து எடப்பாடிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், திமுகவோட ஆசைகள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு அதிகம்னா காங்கிரஸ் போய் விஜயை கட்டிப்பிடித்திருக்கிறது. அது முடிஞ்சு போச்சு கதை. அது ஒரு விஷயத்தை வச்சு மோடி அரசு காங்கிரஸை, எடப்பாடி விஜய் அரசை இங்கு எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப அவர்கள் பிரயத்தனப்படுவார்கள். நம்ம இதில் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலி இந்த கூட இருக்கிறவர்களுடைய அந்த ப்ரெஷரை, ஏன்னா இப்போ மோடி கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 3 ரூபாய் டீசல் விலை ஏறினதுக்கு வாங்க போராடணும், முதலமைச்சர் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டணுங்கிற லெவலுக்குலாம் அவங்க போவாங்களா? அப்படியெல்லாம் நகர்ந்தா அது அவருக்கு இன்னும் ஒரு கிரைசிஸ் ஆகும். அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஏன் ஸ்டாலின் பேரில் விலையை ஏற்றலையா? அதனால் அந்த அளவுக்கு போகாது. இப்போதைக்கு இவங்களும் கொஞ்சம் ஒரு கவுக்க மாட்டாங்க. 6 மாதத்துக்கு கவுக்க மாட்டாங்க. 6 மாதத்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு எப்போ நான் கவுப்பாங்க. ஏன்னா இப்போ விசிக்கு அவங்கள அப்படியே சேர்த்துக்காதீங்க, ரிசைன் பண்ண சொல்லிட்டு விசில் நிற்க வச்சு அப்புறம் மக்கள் நினைச்சா வரட்டும்னா இதெல்லாம் வந்து இது உன் பிரச்சனை கிடையாது, அவங்க பிரச்சனை. தினம் கருத்து சொல்லின்னு இருக்குது. தான் அவங்க ஆதரவில் நீங்கள் அமைச்சரவை நடத்துனீங்கன்னா எவ்வளோ பெரிய வேலையை கொடுப்பீங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இன்றைக்கி ஒவ்வொரு கிரைசிஸ் வரும்போது நீங்கள் அவங்க விரும்புகிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. அவர் வாயை திறக்கிறது இல்லை, எதை பற்றியுமே முதலமைச்சர் பேச மறுக்கிறார். இது இன்னொரு ஆபத்தான சமிக்கை. அவங்க எந்த கருத்துமே அவர் வாயிலேருந்து வரல. மந்திரிங்கெல்லாம் பேசுறதுன்றது அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கேட்டகரியும் யாருக்கும் கிடையாது. நோ ஒன் ஹஸ் பின் ஆத்தரைஸ்ட் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் இல்லைன்னா மந்திரி சிஎம்மாவது பேசணும். சிஎம் எதுவுமே பேச மாட்டார். கடந்த ஆட்சியில் செஞ்சதுனுடைய இதில் பார்த்தா அதிகாரிகளை அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக போட்டால் அடுத்த ஆட்சியில் சிக்கல் வரும்னு அவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. மேபி டிஎம்கே பண்ண மாதிரி ஒரு இதை அசைன் பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்தால் டிரான்ஸ்ஃபர்ஸ் இலாக்கா வேறு எதுக்கு போயிடும் அப்படிங்கிற இடத்துல இனிமேல் பியூரோக்ராட்ஸும் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டெசிக்னேட்டுங்கிற. ஆமாம், அது வருது. இதெல்லாம் ஒரு ப்ரியாரிட்டியில் இருக்கானே தெரியல. அவர் ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கல. அதிகாரப்பூர்வமாக அந்த அரசுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, கட்சிக்கும் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாரும் இல்லை. சிஎம்மான பிறகு அவர் ப்ரெஸ்ஸை பார்க்கல. இவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது. ப்ரெஸ் அவர் அவரை வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணவும் இல்லை. ரொம்ப வித்தியாசமான வினோதமான காலகட்டத்தை தமிழக அரசியல் கடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்னமோ இது ஒரு சீரியஸ் கிரைசிஸை நோக்கி நகருதோன்னு தோணுது. ஒரு நிறைவான கேள்வி சார். ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய டிமைஸுக்கு பிறகு பிஜேபி அந்த இடத்துல தன்னை கொண்டு போய் பொசிஷன் பண்ணிக்கணும், ஏதோ ஒரு வகையில் எதிர் அந்த ஓட் பேங்கை தன்வயப்படுத்தி தான் நம்பர் 2வாக வரணுங்கிற ஒரு லாங் ரனில் போனாங்க. இப்போ டிவிகே வந்து ஆட்சியே பிடித்த பிறகு பிஜேபிக்கு டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் 4th பிளேஸ் தான் வர நினைச்சாலுங்கிற இடம் வரும்போது ஏடிஎம்கேடைய டெசிமேஷன் பிஜேபி ரசிக்கத்தக்கதாக இருக்குமா? அவங்களுடைய இந்த சைலன்ஸ் வழக்கமாக ஏடிஎம்கே ஸ்பிளிட்லலாம் பிஜேபி யாரை ஆதரிக்கிறதோ அவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள் ஃப்ரம் 2016 ஆனால் இந்த எக்ஸப்ட் தர்ம யுத்தம் மட்டும் ஒரு விதமான எக்ஸப்ஷன் வச்சாலும் இப்போ அந்த இடத்துல பிஜேபியினுடைய காலை பொறுத்து தான் இதை பயணிக்க வாய்ப்பு இருக்கா? பிஜேபி வளரணும்னா இப்போ எந்த ஃபேக்ஷனோட சேர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எந்த ஃபேக்ஷனோட சேர்ந்தாலும் பிஜேபி வளராதுன்றது தான் இந்த தேர்தலோட முடிவு. 4 இருந்தது 1 ஆயிருக்கு. அந்த 1 700 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. சைபர் ஆகிப்போச்சு. இந்த தேர்தலில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு. பிஜேபி மிகப்பெரிய அளவில் வீழ்த்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் இது இப்படியே இருந்துரும் நீங்கள் சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டீப் பொலிட்டிக்கல் சன்னிங் வரும்பொழுது பிஜேபிக்கான ஸ்கோப்ன்றது என்னைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க கெட்ட நேரம் தமிழ்நாட்டோட நல்ல நேரம், தமிழகத்தின் சிறப்பான ஒரு அரசியல் கூறுகளை பற்றி அறிந்திராத குறுகிய மனம் கொண்ட விரிந்த அரசியல் பார்வை இல்லாதவர்கள் அங்கே தலைவர்களாகவும் கொள்கை வகுப்பாளர்களாகவும் இருப்பது தான் அந்த கட்சி வளராமல் இருப்பதற்கு காரணம். ஒரு ஸ்கோப் அவங்களுக்கு வந்தது அண்ணாமலை ரூபத்தில். ஆனால் அண்ணாமலையும் சில தவறுகளை செய்ததோட விளைவு அவரும் ஓரங்கட்டப்பட்டார். இன்றைக்கி கட்சி பலவீனம் அடைஞ்சு சிதிலம் அடைஞ்சு கிடைக்குது. இது ஒன்று. இன்னொரு விஷயம், நீங்கள் ஏடிஎம்கே டெசிமேஷனை பற்றி கேட்டீங்க.
டெசிமேஷன்றது பெரிய வார்த்தை, ஆனால் அது மீண்டும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று நாம் முடிவுக்கு வருவதற்கு தேவையான அனைத்து விதமான சமிக்ஞைகளும் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றன. அடிக்குவேட் சிக்னல்ஸ் சிம்டம்ஸ் ஆர் அவைலபிள் டு கன்க்ளூட் தட் த ரீசரக்ஷன் ஆஃப் த பார்ட்டி இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதாவது அந்த கட்சி மீண்டும் உயிர் துடிப்புடன் எழுந்து நிற்பதற்கு, மறுவாழ்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்ற செய்தியை நமக்கு உணர்த்தக்கூடிய வலுவான சமிக்கைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. 10 வருஷம் ஜெயலலிதா இறந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். இந்த டிசம்பர் வந்தால் 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் கட்சி கீழே 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 போகிறதுல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. தட் இஸ் தேர் இஸ் அ கன்சிஸ்டன்சி இன் இட்ஸ் டவுன்வேர்டு ட்ரெஜெக்ட்ரி. கீழே 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 போகிறது கிராஃப், அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. 21 66 சீட்டு வாங்கி தோக்கும்போது சைக்கிளிக்கல் அடுத்த 5 வருஷத்தில் ஜெயிச்சிருவாங்கணும். 46 இருக்குது, 47 இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடி, 2 பார்லிமெண்ட் அடி, 1 அசம்பிளி அடி, அடுத்து 2வது அசம்பிளி அடி, எல்லா பை எலெக்ஷன் அடி, லோக்கல் பாடி அடி. 101 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு 18 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு. தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சிக்கு. எப்படி பெங்காலில் வந்து சிபிஎம் அண்ட் காங்கிரஸ் துடைத்து எறியப்பட்டதோ அதுபோல ஒரு நிலைமைக்கு அதிமுக நகர்ந்து கொண்டு இருப்பதாக எனக்கு தெரியுது. அடுத்த 5 வருஷத்தில், அடுத்த தேர்தலில் அநேகமாக பெங்காலில் காங்கிரஸுக்கும் சிபிஎம்முக்கும் என்ன நடந்ததோ, அதாவது பல ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸும் 34 ஆண்டுகள் ஆண்ட சிபிஎம்மும் துடைத்தெறியப்பட்டிருக்கின்றன. அந்த நிலைமைக்கு அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதோட ஒரே யூஎஸ்பி ஆன்டி டிஎம்கே. அதை இன்றைக்கி இவங்கள கூட பிரமாதமாக செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். தன்னோட யூஎஸ்பியையும் அந்த கட்சி இழந்துருச்சுங்க. அதுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருந்து அதில் திமுக எதிர்ப்பு அந்த கொள்கைகளில் ஒரு கொள்கையாக இருந்து அதில் அவர்கள் சமரசம் செய்து கொண்டால் அவர்கள் தப்பி பழைப்பார்கள். ஆனால் இருக்கிறது ஒரே கொள்கை. அந்த கொள்கை காலி. இந்த 5 வருஷத்தில் ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு ஆன்டி-டிஎம் 21-26 ஸ்டாலின் பீரியடில் அப்சல்யூட்லி தேவர் செகண்ட் ஃபிடில் டு த கவர்மெண்ட். தான் அரசாங்கத்தோட ஒரு 2வது ஒரு ஊதுகுழலாக கிட்டத்தட்ட மாறியே போனாங்க. அல்லது ஊதுகுழல் இல்லைனாலும் சைக்கிளிக்காக வந்துட போகிறோன்ற இதில் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக எவ்வளவோ போராட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கும்போது மௌனம் காத்தார்கள். அதற்கான விலை என்று கொடுக்கிறார்கள். அவங்களோட கோர் பாலிசி அப்படின்றது ஆன்டி-டிஎம்கே. அதை இன்றைக்கி அவங்களோட பிரமாதமாக செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார், விஜய். தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் பக்கம் ஏடிஎம்கே வாக்குகள் ஏற்கனவே நகர்ந்த வாக்குகள் மேலும் நகரலாம், அவை கன்சால்டேட்டும் ஆகலாம். அதை துரிதப்படுத்துகிற வேலையை எஸ்பி வேலுமணியன் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அது எடப்பாடியால் தோத்துன்றது கூட ஒரு விதத்தில் வேஸ்ட். யாரை போட்டாலும் தோற்றுருக்கும். பவர் இல்லைன்னா அந்த கட்சியால் இருக்க முடியாது. அதை தான் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஆமாம் சார். அதிமுக தன்னுடைய 53 ஆண்டு காலத்தில் இல்லாத முதல் கிரைசிஸ், 2 டைம் பவர் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கான அந்த வாட்டர் லூவா அப்படிங்கிறத மக்களும் காலமும் முடிவு செய்யட்டும். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு முக்கிய நன்றி. நன்றி சார்.